ஜாக்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். நம்ம நிறைய பேர் வந்துட்டு வேற கண்ட்ரியில இருக்கவங்கள ஆன்லைன் இன்டர்வியூஸ் மூலியமா பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கப்பல் ஸ்பெஷலான கப்பல்னே சொல்லலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரு, நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. என் பேரு ஸ்னேகா. நான் வந்து இங்க டேபிள் டென்னிஸ் கோச்சா இருக்கேன். நான் இந்தியால இருக்கும்போது இன்டர்நேஷனல் ஆடி இருக்கேன், இந்தியாவுக்கு ஆடி இருக்கேன். ஸோ இங்க வந்துட்டு அண்ட் பிளேயர் அண்ட் ஆல்சோ கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் டேபிள் டென்னிஸ். என் பேர் வந்து முரளிதரன் வெள்ளூர் ராஜாராம். வெள்ளூர்ன்றது நான் பிறந்த ஊரு, அதை பேரோட சேர்த்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஃபுல் நேம். நான் வந்து ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபராக இருக்கேன். மெயின்லி கார்பரேட் சைடும் வெட்டிங் சைடும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 6 times வந்து இன்டர்நேஷ்னலி பப்ளிக் மேகசின்ஸ்ல வந்து நம்மளோட போட்டோஸ்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கன்யூஸா அந்த இதான் ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க 2 பேர் கரண்டா எங்க இருக்கீங்க? நாங்க வந்து இப்ப கரெக்டா கனடால இருக்கோம். அல்பர்டான்ற ப்ராவின்ஸ்ல எட்மண்டன்ன்ற சிட்டில இருக்கோம். இந்தியால இருந்து கனடா போகணும், அங்கதான் போகணும் அப்படிங்கிற ஐடியா எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? ஸோ சின்ன வயசுல இருந்தே கனடா போகணுன்றது ஒரு ஐடியாவும் பிளானும் கூட. ஸோ அது எதனால வந்துச்சுன்னு தெரியல. பட் நம்ம ஃபாரின்ல போய் மைக்ரேட் ஆகி செட்டில் ஆகணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப வருஷம் பிளான். ஸோ ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இங்க வந்து ஆல்மோஸ்ட் 5 years ஆக போகுது. நான் வந்து 5 years முன்னாடியே வந்துட்டீங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு அவங்களை எத்தனை வருஷமா தெரியும்? எனக்கு வந்து இவங்களை சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஃபேமிலி ஃப்ரெண்டோ? ரிலேட்டிவ். அத்தை பொண்ணு மாமா பையன் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்புங்களா? ஆமா. நீங்க எப்போ இருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? பிகாஸ் நீங்க அதை சொல்ல ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களே. சொல்லுங்க. தெரியல. இல்ல இப்போ நான் பிறக்கும் போதே தெரியும். அப்படியே ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணுவோம், அதெல்லாம் மீட் பண்ணுவோம். ஐ திங்க் நான் டிடி ஆடின்றதுனால எனக்கு நேஷனல்ஸ் அது இதுன்னு இருக்கும், டோர்னமெண்ட்ஸ் காம்படிஷன்ஸ் போகிறதுனால ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் அதெல்லாம் பெருசா நான் அட்டென்ட் பண்ண முடியாது. படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறது எல்லாமே கட் டவுன் ஆயிரும். ஏன்னா மார்னிங் ஸ்கூல், திருப்பி ஈவினிங் ப்ராக்டிஸ், இப்படியே தான் இருக்கும் ஃபுல் 7 days வீக்கும். மேட்சஸ் இருக்கும் வீக்கெண்ட்ல. அதனால நடுவுல ஒரு கொஞ்சம் வருஷம் என்ன கெட் டுகெதர்ஸ் எல்லாம் பார்க்காம கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன திருப்பி பார்த்ததுல ஸ்பார்க் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மீட்டப், அந்த ஒரு ஸ்பார்க் எங்க நடந்தது? என்னோட சித்தப்பா வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாரு. ஸோ அவரை மீட் பண்றதுக்காக நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் போனேன். ஸோ அப்போ இவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ பார்த்தப்போ பிடிச்சிருந்தது. பட் லைக் அத்தை பொண்ணு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இருந்தது. பட் ஃபர்தர் இயர்ஸா போகும்போது ஓகே இவங்க லைஃப் பார்ட்னரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படியே அது எல்லாமே அரேஞ்ச் மேரேஜா கன்வெர்ட் ஆயிடுச்சு. நீங்க எப்ப போய் அவங்க கிட்ட சொன்னீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி? நான் வந்து எப்ப சொன்னேன்னா ஒரு அதான் எப்ப சொன்னேன், ஆமா காலேஜ்ல முடிச்சு ஒர்க்ல இருக்கும்போது ஒரு வாட்டி இவங்க காலேஜ் போயிட்டு ஒரு வாட்டி சொல்ல ட்ரை பண்ணேன். அது அப்படியே ஸ்டக் ஆகி ரோல் ஆகி இந்த மாதிரி பல நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் மாதிரி அதுவும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அது கேஷுவலா ஜென்ரல் மீட்டப்பா தான் அப்படியே டிராவல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் இங்கே வெளியே போயிட்டு வந்தோமோ. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது போன் மெசேஜ் கம்மியா தான் இருக்கும். இவங்க வேற மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க போல, நான் ஒரு 2 நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணிருப்பேன் போல. அதனால அதுல கொஞ்சம் சரி போடா அப்படின்னு விட்டாரு. அப்புறம் திருப்பி ஃபியூ இயர்ஸ் கழிச்சு மாமா வீட்டுல பார்க்கும்போது நேர்ல பேசும்போது அந்த 2 days கழிச்சு இமீடியட்டா ரிப்ளை பண்ணிட்டு ஆகணும். அப்போ அப்படியே பேச ஆரம்பிச்சு. அவர் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜா போட்டாரோ, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, இது தக்க செய்யா, அந்த மாதிரி? எப்படி பண்ற உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லுங்க மேடம். கொஞ்சம் மெமரி இஷ்யூஸ் இருக்கு. உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ மாதிரி மெமரி இஷ்யூஸ் இருக்கு. ஏதோ போன்ல சும்மா பேசும்போது டப்புன்னு ப்ரப்போஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணாரு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப கேஷுவலா போன்ல சொல்லிட்டேன், ஒரு இது இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இட் டுக் சம் டைம். அப்புறம் சரி ஓகே, தெரியாதவங்க பண்றதுக்கு தெரிஞ்சவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். Plus he's also very nice. ரொம்ப நைஸ்ங்க, ரொம்ப ஸ்வீட்டுங்க. known devil விட unknown angel அத மாத்துலோயில. unknown angel விட known devil better. known devil is better than unknown angel அப்படினு இருக்கு. ஆங்கில கருத்து மூலமா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓகே பண்ணிருக்காங்க போல. ரொம்ப அழகா வந்துட்டு அவரை பத்தி டிஸ்கிரைப் பண்ணீங்க, சூப்பரா இருந்தது. ஓகே, நீங்க எப்ப
ஓகே அப்படின்னு நினைச்சதுக்கான ரீசன் என்ன? பிகாஸ் ஹீஸ் அ ரிலேட்டிவ், அதெல்லாம் ஓகே. பட் ஓகே, இவர் தான் நம்ம லைஃப்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சதுக்கான ரீசன் என்னதுங்க? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் எனக்கு ஹிட்டான மேஜர் ரீசன் வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் நோன் தான் சொன்னேன். 5 இயர்ஸ் வெயிட் பண்ணாரு. ஓகே நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு திருப்பி 5 இயர்ஸ் கழிச்சும் வந்து நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன்னு சொல்லும் போது 5 வருஷம் வெயிட் பண்றான் நமக்காக அப்படின்னு ஒரு அங்கதான் ஹிட் ஆச்சு எனக்கு. யார் ஃபர்ஸ்ட் இதை வீட்டுக்கு கொண்டு போனதுங்க? வீட்டுல எடுத்துட்டு போய் இப்படி இப்படி பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னது? எல்லாமே நம்ம end to end. நான் வந்து ஓகே சரி ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிதான் சொன்னேன். அதை தவிர நான் எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் சார் தான் ப்ரொசீட் பண்ணது எல்லாமே வந்து சார் தான். தாய் மாமா பையனுங்களா உங்களுக்கு? ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, பயங்கர லவ் ஸ்டோரின்னு பார்த்தா இது நல்ல ஆத்தென்டிக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் லவ் ஸ்டோரியா இருக்கு. தாய் மாமா பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இல்ல இதுக்கு எப்பவுமே இத சொல்றவங்க எல்லாருக்கும் இருக்கு ஒரு டைலாக் சொல்லுவாரு. சொல்லு. வேற யாரையா கூட பண்ணிருப்பான். ஆக்சுவலி வந்து டொட்ல கல்யாணத்தப்பெல்லாம் லைக் நம்ம ரிலேட்டிவ் மேரேஜ்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சிடும். பட் தெர் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அது வந்து லவ் மேரேஜ் ஹேண்டில் பண்ற மாதிரி ரிலேட்டிவ்ல மேரேஜ் பண்ணும்போது ரிலேட்டிவ் சைட்லயும் கன்வின்ஷன் பண்றதுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. இவங்கள இப்போ எல்லாமே நிறைய இருக்கு அதுல பேக் அண்ட். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிலாம் போக முடியாது. சம்டைம்ஸ் வந்து லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிருக்கலாம் போல, இவ்வளவு டென்ஷனா இருக்குடா அப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இட்ஸ் வெரி காமன் தான். நீங்க எப்போ மேரேஜ் பண்ணீங்க? மேரேஜ் பண்ணி எவ்வளவு இயர்ஸ் ஆச்சுங்க? சொல்லுங்க. மேரேஜ் பண்ணி எந்த வருஷம் மேரேஜ் பண்ணீங்க? 2000. உங்களுக்கு டேட் ஞாபகம் இருக்காது. இந்த கொஸ்டின் வந்தா மட்டும் என்னைய கேள்விவாங்க. யாரு கேட்டாலும் இவர் சொல்லுவாரு அப்படின்றாங்க. ஸோ February 19, 2018. கரெக்டா சொல்றியான்னு செக் பண்ணேன். எது கேட்டாலும் மேல இருக்க ஒரு 10 பாரு, மேல இருக்க ஒரு 10 பாருங்கிற மாதிரி பண்ணுவாங்க. உங்களோட வீடியோ ஒண்ணு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஷூட் பண்ணது தானே சார்? ஆமா நீங்க எடுத்தது தானே? பயங்கர சூப்பரா இருந்தது. முன்னிருந்த இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ரீல்ஸ் பண்றதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜென்ரலா பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது. இந்த ஆக்சுவலி எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து கெட் டுகெதர்னா ஒரு ஃபுல் பாட்டு, டான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி தான் நாங்க ஃபுல்லா. ஸோ பாட்டு, டான்ஸ் அதெல்லாம் எப்பவுமே இருந்தது. என் தங்க வந்துட்டு அவதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவ பண்றத பார்த்து அவ வந்து என்ன வந்து நீ ஏதாவது போடுன்னு சொல்லும் போது கோவிட் டைம்ல வந்து சும்மா பாட்டு பாடி அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டா என் கூட ஆடினது வந்து தருண், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க வந்து சரி கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது டான்ஸ் ஆடி போடுவான்னு வந்து சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, நீ சொல்லி கொடுத்தா நான் ஆடுறேன் அப்படின்னு சொன்னோம். அண்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். நோக்கியான ஒரு பாட்டு பண்ணோம். தென் ஐ திங்க் 2-3 ரீல்ஸ் பண்ணோம். அண்ட் அப்புறமா வழி துணியது வந்து ஜஸ்ட் ஹேப்பன். வழி துணியை ரிலீஸ் ஆகுது. சாங் அப்பெல்லாம் வீடியோ விஷுவல்ஸ் வரல. 2 days முன்னாடி அவங்களோட கான்செப்ட் தான் ஃபுல்லா தருண் கான்செப்ட் யோசிச்சு இது பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொன்னாங்க. அவர் வந்துட்டு அப்புறம் நாங்க கோரியோ மிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம் ஒரு 2-3 hours. அப்புறம் இவர்கிட்ட வந்து இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு சொல்லி ஐ திங்க் 2 daysல பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட். நிறைய பேர் பயங்கரமா வந்துட்டு கியூட் ஆடுறீங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்க. ஒரு நல்ல கியூட்டான வீடியோவா இருந்தது அது. உங்களுக்கு வந்து பார்த்துட்டு வா நம்ம வைஃபா இது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா என்னது? உங்களதான் கேக்குறாங்க. உங்க வைஃப் தான், நானா என்னோட இல்ல அவங்க யூஸ்வலாவே எல்லாமே கியூட்டா தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஃபுல்லா வந்து நீங்க பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டே இருப்பேன். ஆக்சுவலி இப்போ பிராண்டிங் வைஸாவோ இல்லாட்டி ஒரு இன்ஃபுளுன்சிங் சைடாவோ அதை டேர்ம் பண்ண எனக்கு தெரியல. பட் ஆக்டிவ்லி இன்ஸ்டாகிராம்ல நம்மளுக்கு பண்றதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குல்ல. மத்தவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க அதெல்லாமே செகண்டரி. நம்ம பண்ணா ஒரு கம்ப்ளீட் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. அண்ட் அதுக்கான அப்ரிசியேஷன்ஸ் வரும்போது அது வந்து கேக் அந்த செரி மாதிரி தான். ஸோ இட்ஸ் டபுள் டமாக்கா மாதிரி. ஸோ பண்ணுங்கன்னு நான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பேன். அண்ட் இவங்க பாடுறாங்கனாலும் அதுக்கான மைக் செட்டப்ல இருந்து எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். நீங்க பொசசிவ் எல்லாம் ஆக மாட்டீங்களா? பொசசிவ்ன்றது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் டேர்ம். நீங்க வந்து இப்போ பேய் பிடிச்சிருக்குன்னா என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா இங்கிலீஷ்ல? ஷீ இஸ் பொசஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி ஒரு பார்ட்னரை வந்து பொசிவா ஃபீல் பண்றோம்னா பேய் பிடிச்சிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ
அவங்களோட லைஃப் அவங்க பார்க்கணும், அவங்க ஃப்ரீடமா இருக்கணும். நம்மளோட லைஃபை நம்ம பார்க்கணும், நம்ம ஃப்ரீடமா இருக்கணும். அதுல பொசசிவ் ஆகுறதுக்குன்றது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணா பொசஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ், ஓனர்ஸ் கிடையாது. ஓனர் ஆஃப் ஈச் அதர் கிடையாது. ஸோ அப்போ நான் ஒருத்தவங்களை ஓன் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ அப்போ பொசிவ்னஸ் அந்த தாட் வரும்போது இது வராது. உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு? 7 இயர்ஸ் ஆச்சு, கரெக்ட்டுங்களா? ஆமா ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் கனடா போயிட்டீங்களோ தனியா? ஆமா நான் மலேசியாவில் இருந்தேன். ஸோ மலேசியால இருந்து இங்க வரலான்னு பிளான் பண்ணிட்டோம். இவங்க ஆனா இங்க நாங்க இப்போ ரீசெண்டா ஒரு ஃபைலிங்காக எடுத்து பார்த்தோம். பார்த்தா இவங்க மொத்தமே 1 வருஷம் தான் இருந்திருக்காங்க. 1 இயர் அண்ட் 1 மந்த் தான். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் மாசத்துல அவங்க மலேசியா போயிட்டா, நான் இந்தியால தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மலேசியால இருந்தோம். அதுக்கப்புறம் கோவிட்ல திருப்பி தனித்தனியா தான் இருந்தோம். அப்புறம் கனடா வந்து தனித்தனியா இருந்தோம். ஸோ 6-7 இயர்ஸ்ல 50% தான் சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்தது. ஆனா அந்த பீரியட் ஆஃப் டைம் எப்படி இருந்தது? ரொம்ப ஹார்டா இல்லையா? ஒரு மாதிரி மிஸ் பண்றது அந்த மாதிரி இல்லையா? இந்த லாங் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படிங்களா? ரொம்ப கஷ்டம். அண்ட் முக்கியமா டைம் ஜோன் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நான் காலைல எந்திரிக்கிறேன்னா இவங்க நைட்டு தூங்குற டைம். அவங்க என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஹோல் டேன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஃப்ரெஷ்ஷா எழுந்துச்சு அப்படின்னா வெயிடா போன அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ இது வயசு வருஷாவா நடக்கும். கால் பண்ணா ரிங்கு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கா எப்படா போன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு பேசுற டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஸோ நம்ம இங்க படிச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ படிச்சுட்டு ஒர்க் போயிட்டு வந்துட்டு ஸோ இப்போ இன்கேஸ் என்னால் 10 மினிட்ஸ் தான் பேச முடியும்னா அந்த 10 மினிட்ஸ்க்கு இவங்க அவைலபிள் இல்லைன்னா நம்ம 2-3 நாள் அது நடந்துருச்சுன்னா 4 நாள்ல கான்வர்சேஷனே போயிடும். ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு பி இன் அ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். பட் வி சர்வைவ்ட். நீங்க அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம், பயங்கர கியூட்டா இருந்தது. அந்த ரீல்ஸ்ல வந்த கமெண்ட்லயே பெஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்னா எது சொல்லுவீங்க? இந்த வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. எல்லாமே சிலது கியூட்டா இருந்தது. இந்த வீடியோனும் சரி, முன்னாடி வீடியோ சரி, பிடிச்சது வந்து சில பேர் வந்து அதுக்கு பின்னாடி வந்து போட்ட எஃபர்ட், வீடியோகிராஃபர் நல்லா பண்ணிருக்காங்க, இந்த ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்றாங்க. நம்மளோட எஃபர்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணி இது பண்ணிருக்கீங்க அது பண்ணிருக்கீங்கன்னு அந்த கமெண்ட் படிக்கும் போது நல்லா இருக்கும். பிடிக்காத கமெண்ட் வந்து சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லணுமேனு சொல்றது, பிடிக்கலன்னா நம்ம ஒண்ணு சொல்லுவோம்ல, அவங்களுக்கே நியாயமா படாது அந்த மாதிரி கமெண்ட் இருக்கும். அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதை சிரிச்சுட்டு போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ரியல் கப்பிள்ஸ் எனக்காவது ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கா? நீங்க 2 பேரும் ஒரு அழகான ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஏதாவது பிளான் இருக்கா? நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பண்ணலாம். இப்போ நம்ம மோர் பிஹைண்ட் த கேமரா போயிட்டதுனால அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரால இப்போ நான் vlog பண்ணிட்டு இருக்கேன். நான் vlog சேனல் தனியாவே வச்சிருக்கோம். FTF முரளி vlogsன்னு தனியா சேனல் பண்ணிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரால பேசுறதுல ப்ராப்ளம் இல்லை. பட் பெர்ஃபார்ம் பண்றது வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி அதை பண்ணி அட போங்கடா அப்படி இருக்கு எனக்கு. ஸோ பாசிபிளி பண்ணலாம், பட் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ கனடால இருக்கீங்கன்னா அந்த கிரீன் கார்டு இல்ல சிட்டிசன்ஷிப் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு இருக்குதுங்களா? இல்ல வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்க வந்த டைம்ல இருந்து ரூல்ஸாவே கனடால நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு எவ்ரிடே. இங்க நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பேக் டு பேக் முன்னாடி 2018க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு ஒரு பாத்வே வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்மூத்தா இருந்தது. 2021க்கு அப்புறம் வந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். we are almost there. we will be soon getting it. என்னென்ன விஷயம்லாம் பயங்கர ஆச்சரியமா பாத்தீங்க அங்க போனதுக்கு அப்புறம்? நீங்க சொன்ன மாதிரி இளநியெல்லாம் சீல் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற என்னெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இப்போ வரைக்கும் பாக்குறீங்க? ஆச்சரியமா பாக்குறது, ரோட் கிராஸ் பண்ணும்போது கார்ல வரவங்க நமக்கு வெயிட் பண்றாங்க. இங்க வந்து ரூல்ஸ், இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போது அது பார்ட் ஆஃப் த ரூல்ஸ். நம்ம பெடஸ்ட்ரியன் வாக் பண்றாங்கன்னா அங்க சிக்னல்ஸ் இருக்கும். பெடஸ்ட்ரியன் நம்ம கிளிக் பண்ணும்போது அங்க பட்டன் நமக்கு அங்க சிக்னல் காமிக்கும் நடந்து போறாங்க ரோட் கிராசிங்னு. ஸோ அதுக்கு ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் முன்னாடியே நம்ம கார் நிறுத்திடணும். அது வந்து ரூல். ஸோ சும்மா அந்த ஓரமா நடந்து போற பாசிபிலிட்டி இருக்குனாலே நிறுத்திட்டு வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஐயோ கார் வந்து நின்றுட்டு இருக்கேன், அவங்களும் என்ன பார்த்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, சின்னடா நமக்காக எல்லாம் வெயிட் பண்றாங்க, பெடஸ்ட்ரியனா நம்ம வாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு எனக்கு வந்த உடனே. மேஜரா வந்து நேச்சர் ரிலேட்டடா தான் நிறைய இருக்கும் இங்க. ஸோ அது பார்க்ஸ் மெயின்டைன் பண்றது, எல்லா கம்யூனிட்டிலுமே ஒரு பார்க் இருக்கும். ஒரு 2-3 கம்யூனிட்டிக்கு ஒரு பாண்ட் இருக்கும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மேஜரா நிறைய மேட்டர் இருக்கும். அண்ட் நிறைய ட்ரைல் வாக்கிங், நிறைய நேச்சுரல் ரிசர்வ் வந்து நிறைய ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மரத்தை ரொம்ப ஈஸியா போற போக்குல வெட்டிட முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது.
ஆக்சுவலி இவங்க 2 பேர்கிட்ட பேசும்போது ஒரு நல்ல ஒரு கூல் கப்பிள் கிட்ட பேசணும். அது ஆக்சுவலி யூ ஆர் கூல் கப்பிள் போத் ஆர். பயங்கர ஓகே, பயங்கர ஒரு வைபான வார்மிங்கான இன்டர்வியூ இது. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ அழகா என்கிட்ட பேசினதுக்கு. அண்ட் அடுத்து நீங்க ஒரு பிலிப்பைன்ஸோ இல்லை ஜப்பானோ போகும்போது அகைன் ஒரு இன்டர்வியூல மீட் பண்ணலாம். டடா பாய். தேங்க்யூ. பாய் சார். பாய் பாய் பாய்.